வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி காட்டுப்பாக்கத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதிய பசுமை பூங்கா மற்றும் சாலை பணிகளை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அடிக்கல் நாட்டினார். பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் ஊராட்சி செந்தூர்புரம் முருகன் கோயில் சாலையில் பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சத்தில் புதிய பசுமை பூங்கா அமைக்கும் பணி மற்றும் செந்தூர்புரம் சாலை அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. மாவட்ட கலெக்டர் பிரதாப் தலைமை தாங்கினார். பூந்தமல்லி ஆ. கிருஷ்ணசுவாமி எம்எல்ஏ, ஊரக முகாமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார், அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல், செயற்பொறியாளர் தணிகாச்சலம், வட்டாட்சியர் உதயம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மகேஷ் பாபு, அமிர்தவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர் பாச கமலேஷ் வரவேற்றார். விழாவில் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பூங்காவில் குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், நடைபாதை, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி செய்வதற்கான வசதிகள், சுற்றுச்சுவர், கழிப்பறை மற்றும் மரக்கன்றுகளுடன் நவீன வசதிகளுடன் பசுமையான பூங்காவாக அமைக்கப்பட உள்ளது. இதில் ஒன்றிய நிர்வாகிகள் ஜனார்தனன், காட்டுப்பாக்கம் புகழேந்தி, பாஸ்கர், பிரபாகரன், பிரகாஷ், பரிமேலழகன், மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் ஸ்டாலின், வழக்கறிஞர் அருண், தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஸ்ரீதர், மகளிர் அணி செல்வி, கிளை செயலாளர்கள் பி.ஜே. கிருஷ்ணன், நடேசன், கே.ஜி. பாலா, அம்மன் நகர், ரமேஷ், சுபாஷ், சுப்பையா, பச்சையப்பன், மதன், ஏராளமான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயத குரு சுக்ர சனிப்யஸ்த ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவக்கிரக தேவதாभ्यो நமோ நமः. அநேக கோடி பிரதட்சிண பிரார்த்தன புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. இங்க கூட ஒரு ஆள் மக்கள்